இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். நீதிமொழிகள் 27 அதிகாரம் 8 தன் கூட்டை விட்டு அலைகிற குருவி எப்படி இருக்கிறதோ அப்படியே தன் ஸ்தானத்தை விட்டு அலைகிற மனுஷனும் இருக்கிறான் என்று சொல்லி, பொறுப்பற்ற வாழ்வு என்கிற தலைப்பின் கீழே இங்கே சாலமோன் ஒரு கருத்தை சொல்ல முற்படுகிறதை பார்க்கிறோம். தன்னுடைய கூட்டை விட்டு அலைகிற குருவி, இதை யோபு அழகாக தீக்குருவி என்று சொல்லுகிறார். எப்படி இருக்குதோ அப்படியே தன் ஸ்தானத்தை விட்டு, தன் மேல் அக்கறை இல்லாமல், தன்னுடைய குடும்பங்களின் மேல் அக்கறை இல்லாமல், தான் வாழ்கிற வைக்கப்பட்ட இடங்களின் மேல் அக்கறை இல்லாமல், சமுதாயத்தின் மேலே அக்கறை இல்லாமல் ஒரு வாழ்கிற மனுஷனும் இந்த கூட்டை விட்டு அலைகிற குருவியை போல இருக்கிறான் என்று சொல்லுகிறார். யோபு 39 அதிகாரம் 14 16 வரையிலும் இந்த தீக்குருவியினுடைய சுபாவத்தை யோபு வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். அது தன் முட்டைகளை தரையிலே இட்டு அவைகளை மணலிலே அனலுரைக்க வைத்துவிட்டு போய் கால் மிதிப்பட்டு உடைந்து போம் என்பதையும், காட்டு மிருகங்கள் அவைகளை மிதித்து போடும் என்பதையும் அது நினைக்கிறதில்லை. இன்றைக்கு நம்ம வளர்க்கிற அருமையான கோழி குஞ்சுகள் அந்த முட்டைகளை 21 நாட்கள் எத்தனை அருமையாக அவைகள் செட்டைகளுக்குள்ளாக வைத்து அனலுரைக்க வைத்து அந்த குஞ்சுகள் பொரித்த பின்பு அழகாக கூப்பிட்டு விட்டு போய் அவைகளை வளர்க்கிற காரியங்களை நாம் பார்க்கிறோம். எத்தனையோ சின்ன சின்ன குருவிகள் மரங்களிலே அழகான கூடுகளை கட்டி, அல்லது சின்ன சின்ன வீடுகளெல்லாம் பொந்துகள் இருந்துச்சுன்னா அதில் கூடுகளை கட்டி அங்கே முட்டையிட்டு அடைகாத்து குஞ்சு பொரித்து அவைகளுக்கு ஆகாரத்தை வாயிலே ஊட்டி அவைகளை பறக்கடிக்கிற வரையிலும் அவைகள் அத்தனையான ஒரு அக்கறை எடுக்கிறது. ஆனால் இங்கே தீக்குருவி கொஞ்சம் வித்தியாசமான குருவியாக இருக்குது. அது அப்படியே தரையில் முட்டைகளை போட்டுட்டு போய் அது மணலில் அது அனலுரைக்க வைத்துட்டு கால் மிதிப்பட்டு உடஞ்சா என்ன, காட்டு மிருகம் மிதிச்சா என்ன என்கிற ஒரு நிலைமையில் அது அலைகிறது. அது தன் குஞ்சுகள் தன்னுடையது அல்லாதது போல அவைகளை காக்காத ஒரு கடின குணம் உள்ளது என்று சொல்லி யோபு சொல்லுகிறார். அதற்கு கவலை இல்லாதபடினால் அது பட்ட வருத்தமும் விருதா. உடஞ்சி போனாலும் பிரயோஜனம், அதுக்கு ஒரு கவலையும் கிடையாது. குஞ்சு பொரித்தாலும் அதுக்கு ஒரு சந்தோஷமும் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை, நிர்விசாரமான ஒரு வாழ்க்கையை அது வாழ்கிறது. தேவன் அதற்கு புத்தியை கொடாமல் ஞானத்தை விலக்கி வைத்தார். ஆனால் அது செட்டைகளை விரித்து எழும்பும்போது குதிரையையும் அதன் மேல் ஏறி இருக்கிறவனையும் அலட்சியம் பண்ணுகிற அளவிற்கு அத்தனையாய் எழும்பும் என்று சொல்லி, இப்படி அக்கறையற்ற குடும்பங்களின் மேலே, தன் மேலே, சமுதாயத்தின் மேலே அக்கறையற்ற ஒரு மனுஷன் வெளியே புறப்பட்டு போகும்போது அப்படியே நல்லா வெள்ளையும் சொல்லையுமா புறப்பட்டு வருகிறது போல, தன்னை பெரிய ஆளாக காட்டுகிறது போல கரிசனையற்ற வாழ்வு வாழ்கிற மனிதன் இப்படி இருக்கிறான் என்று சொல்லி வேதம் நமக்கு அடையாளம் காட்டி கொடுக்கிறது. யூதா நிருபத்திலே அங்கே யூதா ஒரே அதிகாரம்தான். அந்த அதிகாரத்தில் அவர் ஒரு ஆண்டவருக்குள்ளாக வாழ்கிற பிள்ளைகளின் மத்தியில் கரிசனையற்றவர்கள் எப்படி இருக்கிறார்கள். ஒரு நிலத்தில் நல்ல பயிர்கள் அவைகள் முளைப்பிப்பதற்காக போடப்பட்டிருக்கிற அந்த பயிர்களின் மத்தியில் களைகள் முளைக்கிறது போல அங்கே தேவனுடைய கிருபையை காம விகாரத்துக்கு ஏதுவாக புரட்டுகிற, ஆண்டவருடைய பக்தியை, ஆண்டவர் மேலே இருக்கக்கூடிய அந்த ஒரு விசுவாசத்தை மறுதலிக்கிற பக்தியற்றவர்கள் பக்க வழியாய் நுழைகிறார்கள் என்று சொல்லி அவர்களுடைய சுபாவத்தை குறித்து எழுதுகிறார். இன்றைக்கு தோட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லாம் பயிர்கள் அல்ல, எல்லா நன்மையானவைகளை தரப்போவதில்லை. எப்படி ஆண்டவர் நியாயத்தீர்ப்பின் நாளிலே கோதுமையை சுலகினால் புடைத்து பதற நீக்குகிறாரோ அதே போல், எப்படி அறுவடை வரையிலும் களைகளும் சேர்ந்து வளர்கிறதோ அதே போல் இன்றைக்கும் ஆண்டவருடைய அந்த ஆலயங்களுக்குள்ளாக, ஊழியங்களுக்குள்ளாக இப்படிப்பட்ட களைகள் அநேக முளைத்து நிற்கின்றன. இவர்கள் விகாரத்துக்கு ஏதுவாக தேவனுடைய கிருபையை புரட்டுகிறவர்கள், இவர்கள் விசுவாசத்தை மறுதலிக்கிறவர்கள், பக்க வழியாய் நுழைகிறவர்கள். இவர்களுடைய சுபாவம் யார் மாதிரிலாம் இருக்கோன்னு கண்டுபிடிச்சிக்கலான்னு சொல்கிறாருன்னா, காயினுடைய வழி, அதாவது பொறாமையின் வழி. தன்னுடைய சகோதரனுடைய காரியம் அங்கீகரிக்கப்பட்டுருச்சு, ஏன் காரியம் அங்கீகரிக்கப்படலையேன்னு சொல்லுகிற ஒரு பொறாமையுடைய ஒரு மனுஷன். பீலையாமினுடைய வழி, ஆண்டவரே தடுத்தா கூட எப்படியாவது இந்த ராஜா வீட்டில் உள்ள எல்லா விலையேறப்பட்ட
பொக்கிஷங்களும் என் வீட்டுக்கு வந்துடணும், கை கூலிக்காக மாரடிக்கிற அந்த பீலையாமினுடைய வழி. கோரா தலைமைத்துவத்துக்கு துடிக்கிறது, பதவிக்கு துடிக்கிற கோராகின் புத்திரர் என்று பார்க்கிறோமே. இவர்கள் எல்லாரும் எப்படி இருக்கிறாங்கன்னா, இன்றைக்கு ஊழியத்தில் ஆண்டவருடைய ஆத்துமாக்களுக்கு தண்ணீரற்ற ஒரு மேகமாக, காற்று அடிச்சிட்டு கொண்டு போகிற ஒரு தண்ணீரற்ற மேகமாக, இலை உதிர்ந்து கனியற்று இருக்கக்கூடிய 2 தரம் செத்து போன வேரற்ற மரங்கள், இதெல்லாம் அவர் தான் சொல்கிறார், செத்து போன மரங்களாக, அவமானத்தை நுரை தள்ளுகிற கடலை போன்றவர்களாக, மார்க்கம் தப்பி அலைகிற நட்சத்திரங்களாக இவர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லி யூதா எழுதுகிறார். காயின் வழியை பின்பற்றுகிறவர்களை இன்றைக்கு நம்மோடு கூட ஆண்டவருடைய நாமம் தரிக்கப்பட்டவர்களுக்குள்ளே பார்க்க முடியும். அநேக பொறாமைகள், அநேக போட்டிகள், அதே போல் பதவி ஆசை பிடித்தவர்களை அதற்காக எத்தனையோ லட்சங்கள்னாலும் செலவு பண்ணி இந்த பதவிக்கு வந்துடணும்னு நினைக்கிறவர்கள், பீலையாமின் வழி. பொருளாசை உடையவர்கள் பொருளுக்காக எதனாலும் செய்வாங்க. விசுவாசத்தை மறுதளிக்கிறது, தேவ கிருபையை மறுதளிக்கிறது, பக்தி இல்லாத வாழ்க்கை, இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்கிறவர்கள் தான் இந்த சமுதாயத்தில் பொறுப்பற்று வாழ்கிறவர்கள். தாங்களுடைய ஸ்தானத்தை விட்டு அலைகிற மனுஷன், தனக்குன்னு என்ன அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்குது, தனக்குன்னு என்ன பணி கொடுக்கப்பட்டிருக்குது, அதை குறித்து ஒன்றுமே தெரியாது. ஆனால் அலைகிறது முழுவதும் மற்றவர்கள் மேலே பொறாமை கொண்டும், பண ஆசை பிடிச்சு கொண்டும், பதவி ஆசை பிடித்து கொண்டும் அலைகிறவர்களாக தீக்குருவியை போல இருக்கிறார்கள் என்று வேதம் கற்றுக் கொடுக்கிறது. நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று இதிலிருந்து என்ன பாடத்தை கற்றுக்கொள்ளுகிறோம்? நெகேமியாவில் 6ஆம் அதிகாரத்தில் இங்கே பெர்சியா அரண்மனையில் அர்த்தசாஸ்டாவுக்கு பானபாத்திரக்காரனாக அந்நிய நாட்டில் சிறை கைதியாக போன நெகேமியாவுக்குள்ளாக தன் தேசத்தின் மேலே மிகப்பெரிய ஒரு பாரம் உண்டாகுது. ஐயோ, என்னுடைய தேசத்தில் அங்கே அலங்கம் இடிஞ்சு கிடக்குதே, இடிஞ்சு கிடக்கிற மக்கள் வாழ்வு கட்டப்படணுமே. உட்கார்ந்து இருக்கிறவன் எழுந்து நின்றவன் உட்காருகிறான், அழுகிறான், உபவாசம் பண்ணுகிறான், ராஜாவினிடத்தில் போய் கேட்கிறான். தனி மனிதனாக அவன் மிகுந்த விசுவாசம் உடையவனாக, மிகுந்த தைரியம் உடையவனாக, மிகுந்த புரியும் திறன் உடையவனாக, மிகுந்த ஆராய்ச்சி உடையவனாக, மிகுந்த உழைப்பை நான் செய்யணுமே அப்படிங்கிற ஒரு காரியம் உடையவனாக, மிகுந்த ஜெபம் உடையவனாக, மிகுந்த கீழ்ப்பிழுதல் உடையவனாக அவன் அங்கே கடந்து வந்து இந்த ஜனங்கள் மேலே மிகவும் இறக்கப்பட்டு, எவ்வளோ பெரிய எதிர்ப்புகள் வந்த போதிலும் கூட அவன் அந்த அலங்கத்தை கட்டி முடித்து, ஒரு துவாரங்கூட இல்லாமல் அந்த அலங்கத்தை அருமையாக கட்டி முடிச்சிருக்கும்போது அவருக்கு ஒரு தீர்க்க தரிசனம் வருது. அவருடைய ஸ்தானத்தை விட்டு அவரை கீழே தள்ளுகிறதற்கு ஒரு தீர்க்க தரிசனம் உண்டாகிறது. தொலாயாவின் மகனாகிய செமாயா, இன்னைக்கு இரவு கொன்று போட வந்துடுவாங்கய்யா, நம்ம இருவரும் தேவாலயத்துக்குள்ளே போய் தேவாலயத்தை பூட்டிக்கிட்டு உள்ளே ஒளிஞ்சிக்கலாம் வாரோன்னு சொல்லுகிறார்கள். அதற்கு அவர் பேசுகிறார் 11ஆம் வசனத்தில், அதற்கு நான் என்னை போன்ற மனிதன் ஓடி போவானோ, என்னை போன்றவன் உயிர் பிழைக்கும்படி தேவாலயத்தில் போய் பதுங்குவானோ? எந்த தேசத்திலிருந்து வந்து எவ்வளவு பொறுப்புகளெல்லாம் நான் சுமந்தவனாக, இந்த அலங்கத்தை கட்டி முடிப்பதற்கு எத்தனையோ முயற்சி எடுக்கிறவனாக வந்திருக்கிறேன். மிகுந்த ஒரு தைரியத்தோட, விசுவாசத்தோட, மிகுந்த கீழ்ப்படிதலோட, ஜெபத்தோட நான் வந்து நிற்கிற என்னை பார்த்து நீ என் ஸ்தானத்தை விட்டு தள்ளி போட நினைக்கிறியே? என்னை போன்றவன் உயிர் பிழைக்கும்படிக்கு தேவாலயத்தில் போய் பதுங்குவானோ? நான் போவதில்லை என்றேன். அதுக்கு கீழே அவரே சொல்கிறாரு, கூலி கொடுத்ததுனால நான் பயந்து பாவம் கட்டி கொள்ளுகிறதற்கும், என்னை நிந்திக்கிறதற்கும், எனக்கு அபகீர்த்தி உண்டாகிறதற்கும் முகாந்திரத்தை ஏற்படுத்தும்படியாக சன்பலாத்தும் தொபியாவும் ஊழியக்காரனுக்கே தீர்க்கதரிசிக்கே பைசாவை கொடுத்து இந்த காரியத்தை அவர்கள் செய்தார்கள். ஆனால் என்னை போன்ற மனிதன் என் ஸ்தானத்தை விட்டு ஓடி போவதில்லை என்பதில் அக்கறை உடையவனாக அந்த அலங்கத்தை கட்டி முடிப்பதில் முனைந்து நின்று அதை செய்து முடித்ததை பார்க்கிறோம். இன்றைக்கு இப்படிப்பட்டவர்களைத்தான் வேதம் எதிர்பார்க்கிறது. நம் புதிய ஏற்பாட்டில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியத்திற்கு பின்பாக பவுலுடைய ஊழியத்தை நாம் அறிந்து கொண்டோம் என்று சொன்னார். அவரும் கொரிந்து சபைக்கு எழுதும் பொழுது இப்படித்தான் அவர் எழுதுகிறார். அவர்கள் கிறிஸ்துவின் ஊழியக்காரரா, நான் அதிகம்,
புத்தீனமாய் பேசுகிறேன். நான் அதிகமாய் பிரயாசப்பட்டவன், அதிகமாய் அடிக்கப்பட்டவன், அதிகமாய் காவல்களில் வைக்கப்பட்டவன், அநேக தரம் மரண அவதியில் அகப்பட்டவன். அவர் சொந்த பிரச்சனைக்காக அல்ல, ஆண்டவருடைய ஊழியம் அவருடைய கரங்களில் கொடுக்கப்பட்டபடினால புறஜாதிகளின் மத்தியில் நான் உன்னை ஊழியக்காரனாக நான் அனுப்புகிறேன், என் நாமத்தின் நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்று உனக்கு காண்பிப்பேன் என்று சொன்ன அந்த தரிசனம், அந்த ஸ்தானத்தை அருமையாக புரிந்து கொண்டவராக சொல்லுகிறார். யூதர்களால் ஏறக்குறைய 40 அடியாக 5 தரம் அடிக்கப்பட்டேன். அதாவது 39 அடியாக 5 தரம் அடிக்கப்பட்டேன். 3 தரம் மிலாறுகளால் அடிபட்டேன். 1 தரம் கல்லறி உண்டேன். 3 தரம் கப்பற் சேதத்தில் இருந்தேன். கடலில் ஒரு ராப்பகல் முழுவதும் போக்கினேன். அநேக தரம் பிரயாணம் பண்ணினேன். ஆறுகளால் வந்த மோசங்களாலும், கல்லர்களால் வந்த மோசங்களாலும், என் சுய ஜனங்களால் வந்த மோசங்களாலும், அந்நிய ஜனங்களால் வந்த மோசங்களாலும், பட்டணங்களில் உண்டான மோசங்களாலும், வனாந்தரத்தில் உண்டான மோசங்களினாலும், சமுத்திரத்தில் உண்டான மோசங்களினாலும், கள்ள சகோதரிடத்தில் உண்டான மோசங்களினாலும், பிரயாசத்திலும் வருத்தத்திலும் அநேக முறை, கண்விழிப்புகளிலும் பசியிலும் தாகத்திலும் அநேக முறை, உபவாசங்களிலும் குளிரிலும் நிர்வாணத்திலும் இருந்தேன். இப்படி இருந்தாலும் என் ஸ்தானத்தை புரிந்து கொண்டபடினால இவை முதலானவைகளை அல்லாமல் எல்லா சபைகளை குறித்தும் உண்டாயிருக்கிற கவலை என்னை நாள்தோறும் நெருக்குது. ஒரு ஆத்தும பாரம் நிறைந்த ஒரு மனிதன் தன் ஸ்தானத்தை விட்டு இப்படிப்பட்ட இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்துருச்சே, மோசங்கள், இவ்வளோ மோசங்கள் என் வாழ்க்கையில் நடந்துருச்சே, இவ்வளோ அடிகள், இவ்வளோ காவல்கள், இவ்வளோ கட்டுகள், இவ்வளோ சேதங்கள், இவ்வளோ காரியங்கள் எல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் வந்தாலும் கூட, எத்தனை பயமுறுத்துதல்கள் வந்தாலும் கூட, எனக்கென்று கொடுக்கப்பட்ட ஸ்தானத்தில் நான் நிற்பேன் என்று சொல்லி, நிர்விசாரமான வாழ்க்கை அல்ல, என்னுடைய உத்தரவாதத்தை, எனக்கு நீ கொடுக்கப்பட்ட உக்கிரான பொறுப்பை நான் அதை நிறைவேற்றுவேன் என்று நின்ற பவுல் இன்றைக்கு நமக்கு முன்பாக சவால் விடக்கூடியவராக இருக்கிறார். இன்றைக்கி அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழும்படியாக வேதம் நம்மை அழைக்கிறது. எச்சரிப்பாகத்தான் நீதிமொழிகள் 27 அவர் சொல்கிறார், தன் கூட்டை விட்டு அலைகிற குருவி எப்படி இருக்கிறதோ அப்படியே தன் ஸ்தானத்தை விட்டு அலைகிற மனுஷனும் இருக்கிறான். ஒரு கலையாக இந்த உலகத்தில் வாழ்ந்து நியாய தீர்ப்பில் அக்கினினால் சுட்டரிக்கப்படுகிற நிலைமைக்கு செல்லாதபடி ஒரு கதிராக வாழ்ந்து, ஒரு கோதுமை மணியாக வாழ்ந்து, நிலத்தில் செத்து மடிந்து அநேக கோதுமை மணிகளை பிறப்பிக்கிறவர்களாக வாழ பிரயாசப்படுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இதயம் மகிழ்ந்திட வாழ்ந்திட வேண்டும். இதயம் மகிழ்ந்திட வாழ்ந்திட வேண்டும். சித்தம் செய்து நான் மடிந்திட வேண்டும். சித்தம் செய்து நான் மடிந்திட வேண்டும். ஒரு வாழ்வு அது உமக்காக, உணர்வெல்லாம் உமக்காக, உள்ளமெல்லாம் உமக்காக, உணர்வெல்லாம் உமக்காக, உள்ளமெல்லாம் உமக்காக.